அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் பன்னீர்செல்வம் பக்கம் தற்பொழுது படையெடுத்து வருகிறார்கள். இன்னும் 4 மாதங்களே இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவில் இருக்கும் வரை நிச்சயமாக வெற்றியடைய முடியாது என்று கூறி சிலர் பாஜகவில் இணைந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த செயலால் 3வது அணி உருவாக வாய்ப்புகளை அவரை ஏற்படுத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் தென் மாவட்டங்களில் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் வெள்ள நிவாரண பொருட்களையும் தன்னால் முடிந்த பண உதவிகளையும் தனது ஆதரவாளர்களுடன் செய்து வரும் நிலையில் பெரும்பான்மையான அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களும் தற்பொழுது பன்னீர்செல்வம் பக்கம் ஆதரவுகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட வந்தார் சென்றார் என்றே தவிர அங்குள்ள மக்களுக்கு எந்த ஒரு நிவாரண பொருட்களையும் வழங்கவில்லை. ஆனால் பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு நாள் முழுவதும் தென் மாவட்டங்களில் பாதிப்பு அடைந்த பகுதிகளுக்கு நேரடியாகவே சென்று பெரும்பான்மையான மக்களுக்கு உதவிகளை வழங்கியுள்ளதாகவும் அப்பகுதி மக்கள் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் தெரிவித்துள்ளனர். தனக்கு முதல்வராக வர வேண்டும் என்ற ஆசை கிடையாது. புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்களின் ஆசையால் 2 முறை முதல்வராக பதவியேற்று விட்டேன், 3வது முறையும் பதவியேற்று விட்டேன். தற்பொழுது அதிமுகவில் இருக்கக்கூடிய தீய சக்தியை ஒழிப்பதற்காகத்தான் போர்க்கொடி எடுத்திருக்கிறோம் என்றும் எடப்பாடி பழனிசாமியை அதிமுகவில் இருந்து விரட்டுவதற்காக உங்களது உதவி மட்டும் எனக்கு போதும் என்றும் பன்னீர்செல்வம் அவர்கள் மக்களிடம் கூறியுள்ளார். தற்பொழுது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அதிமுகவில் இருந்து பன்னீர்செல்வம் அவர்கள் நீக்கப்பட்டது செல்லுமா என்ற தீர்ப்பு வருகின்ற 24ஆம் தேதி வரவுள்ள நிலையில் அதற்கு முன்பாக பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்கள் ஒன்றுடன் கூடி பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவுகள் தெரிவிப்பது முன்கூட்டிய தீர்ப்பு பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக வரும் என்பதை தற்பொழுது உணர்த்துவதாக பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார்.